வணக்கம். விக்ரமாதித்யருக்கு வேதாளம் புதிர் போட்டது. அயோத்தி பட்டணத்தில் ரத்னகிரி என்ற ஒரு வியாபாரி இருந்தார். அவருக்கு ரத்தினமாலை என்ற பெண் இருந்தால். அவளை பல பேர் மனம் புரிந்து கொள்ள விருப்பப்பட்டு பெண் கேட்டு வந்தனர். அவளோ யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தால். அந்த நகரத்தில் ஏராளமான திருட்டு நடந்து கொண்டிருந்தது. ஆனால் திருடர்களை எவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. குடிமக்கள் அனைவரும் அரசரிடம் சென்று திருடர்களால் ஏற்பட்டு வரும் தொல்லைகளையும் இழப்புகளையும் கூறி முறையிட்டனர். மக்களின் குறை தீர்க்க திருடர்களை பிடிப்பதற்காக அரசர் மாறுவேடத்தோடு அன்று இரவு நகர்வலம் வந்து கொண்டிருந்தார். நடு இரவில் முகமூடி அணிந்த உருவம் ஒன்று எதிரில் வருவதைக் கண்ட அரசர், "நீ யார், எங்கே போகிறாய்?" என்று முகமூடி ஆசாமியை பார்த்து கேட்டார். "நான் காளிதேவியின் புத்திரன், வழக்கம் போல் ஊர் சுற்றி வருகிறேன்" என்று கூறினார் முகமூடி ஆசாமி. முகமூடி ஆசாமி கூறியதை நம்பாத அரசர் அவரை எப்படியாவது அரண்மனைக்கு கொண்டு போய் விட வேண்டும் என்று கருதி, "காளியின் மைந்தனே, நான் இந்த நகரத்து அரசர். என்னுடைய அரண்மனையில் தகுந்த காவல்காரன் இல்லை. நீயோ காளியின் புத்திரன் என்று கூறுகிறாய். ஆகையால் உன்னை காட்டிலும் சிறந்தவர் கிடைப்பது அரிது. என்னுடன் அரண்மனைக்கு வந்துவிடு" என்று கூப்பிட்டார். முகமூடி ஆசாமியும் அரசன் கூறியதை ஏற்றுக்கொண்டு அரசனுடன் அரண்மனைக்கு சென்றார். அரண்மனை வாசலில் அவரை நிறுத்தி காவல் புரியும்படி கூறிவிட்டு அரசன் உள்ளே சென்றார். தன்னுடைய மெய்காப்பாளர்களை அழைத்து, "புதிதாக ஒருவரை அரண்மனை வாயிலில் நிறுத்தி வைத்திருக்கிறேன். மறைந்திருந்து அவருடைய நடவடிக்கைகளை கண்காணித்து உடனுக்குடன் எனக்கு தகவல் கொடு" என்று உத்தரவிட்டார். இரவு வெகு நேரத்துக்கு பிறகு அரண்மனையின் புது காவலாளி சீட்டி அடித்தார். அதை கேட்டு எங்கிருந்தோ 8 பேர் ஓடி வந்து அவர் எதிரில் நின்றனர். அவர்களிடம், "அரசர் என்னை காளிபுத்திரன் என்று கருதி என்னிடம் நம்பிக்கை கொண்டு இங்கே என்னை காவலுக்கு நிறுத்தி வைத்திருக்கிறார். இன்னும் சற்று நேரம் பொறுங்கள். காவலாளிகள் தூங்கிய பிறகு அரண்மனைக்குள் புகுந்து வேண்டிய பொருட்களை எடுத்துக்கொண்டு அரசனையும் கொன்றுவிட்டு நாம் ஓடிவிடலாம்" என்றார். அரசரின் மெய்காவலர்கள் மறைந்திருந்து புது காவலாளியை கண்காணித்து கொண்டிருக்கையில் அவரையும் அவருடைய கூட்டாளிகளையும் அவர்கள் சதித்திட்டத்தையும் அறிந்து ஓடிப்போய் அரசரிடம் தெரிவித்தார்கள். அதை அறிந்த அரசர் அவரே திருடன் என்பதை தீர்மானித்து அவரையும் அவருடைய கூட்டாளிகளையும் பிடித்து காவலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். மறுநாள் காலையில் திருடர் தலைவனுக்கு மரண தண்டனை விதித்தார் அரசர். தண்டனையை நிறைவேற்றும் முன் கைதியை நகரை சுற்றி காவலர்கள் கூட்டி செல்வது வழக்கம். அது மாதிரி கூட்டி சென்றனர். அப்பொழுது செட்டி தெரு வழியாக போய்கொண்டிருக்கையில் திருடனை ரத்தினமாலை பார்த்தால். அதுவரை யாரையுமே திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவள் அந்த திருடனிடம் காதல் கொண்டு அவரையே திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக தன் தாயிடம் சொன்னாள். அவள் தன் கணவனிடம் மகளின் கருத்தை கூறினாள். ரத்னகிரி தன் மகளை கூப்பிட்டு, "திருடனை நீ மணந்து கொண்டால் ஊரார் நம்மை கேவலமாக கருதுவார்கள். அது நம்முடைய தகுதிக்கு கொஞ்சமும் பொருந்தாது. ஆகையால் அந்த எண்ணத்தை நீ கைவிட்டு விடுவதே நம் குலத்துக்கு பெருமை" என்று அறிவுரை கூறினார். ஆனால் அவளோ தந்தை கூறியதை ஏற்க மறுத்தாள். "மணந்தால் அந்த திருடனை தான் மணந்து கொள்வேன், இல்லையெனில் உயிரை விட்டு விடுவேன்" என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டாள். மகளுடைய பிடிவாதத்தை கண்ட ரத்னகிரி அரசரிடம் சென்று தன் மகள் கூறியதை கூறினார். மேலும், "திருடனை விடுதலை செய்துவிட்டால் அதற்கு ஈடாக எவ்வளவு அபராத தொகை வேண்டுமானாலும் நான் கட்டிவிடுகிறேன்" என்றார். திருடனை விடுதலை செய்வது நடக்காத காரியம். அப்படி விடுதலை செய்தால் குடிமக்களும் அரசும் நிம்மதியாக இருக்க முடியாது என்று மறுத்துவிட்டார் அரசர். வீட்டுக்கு திரும்பிய ரத்னகிரி அரசவையில் நடந்த விஷயங்களை சொன்னார். அதை கேட்க மறுத்த ரத்னமாலை திருடன் பின்னே கழுமரம் வரை சென்றால். ரத்னகிரியும் அவரது மனைவியும் மகளை பின்பற்றி சென்றனர். நாட்டு மக்கள் அனைவரும் இந்த அதிசயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். காவலர்கள் திருடனை கழுவில் ஏற்றினார்கள். அப்பொழுது திருடன் ரத்னமாலையையும் அவளுடைய பெற்றோரையும் பார்த்து சிரித்தார். சற்று நேரம் கழித்து அழுதார். அதன் பின்பு அவர் உயிர் போய்விட்டது. திருடனின் உயிர் பிரிந்ததும் ரத்னமாலை தீ வளர்த்து அதில் விழுந்து உயிர் விட முற்பட்டால். அப்பொழுது, "மகளே நில், உயிரை துறக்காதே" என அவள் முன் தோன்றிய பார்வதி பரமேஸ்வரர் கூறினர். "என்னை ஏன் தடுத்து நிறுத்தினீர்கள்?" என்று கேட்டால். "உனக்கு வரம் தருவதற்கே தடுத்து நிறுத்தினோம். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் மகளே" என்றனர். "நான் என்ன கேட்டுவிடப் போகிறேன்? நான் விரும்பியவர் திருடன்தான் என்றாலும் அவர் உயிர் பெற்று எழுந்திருக்குமாறு அருள் புரிய வேண்டும்" என்று வேண்டி கேட்டுக்கொண்டாள். "இதோ உனது வேண்டுதல் படி திருடனை உயிர்ப்பித்து தருகிறோம்" என்று உயிர்ப்பித்து கொடுத்துவிட்டு மறைந்தனர். அதன் பின்பு ரத்னமாலையின் விருப்பப்படியே திருடனுக்கே மனம் முடித்து வைத்தனர். அவ்விஷயத்தை கேள்விப்பட்ட அரசர் அத்திருடனை தன் படை தளபதியாக நியமித்தார்.
இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம், விக்ரமாதித்ய மன்னனே, திருடனை தூக்கிலிடுகையில் அவர் ஏன் சிரித்தார், பின் ஏன் அழுதார், இதற்கு விடை தெரிந்தும் கூறாவிட்டால் உன் தலை வெடித்துவிடும் என்றது. அறிமுகமில்லாத ஒரு பெண் தன்னை பார்த்து திருமணம் செய்து கொள்ள விரும்பிய அதிசயத்தை கண்டு சிரித்தார். அவளுடைய பெற்றோர்களின் துயரத்தை கண்டு அழுதார் என்றார் விக்ரமாதித்யன். விக்ரமாதித்யரின் சரியான பதிலினால் மௌனம் களையவே வேதாளம் கட்டு அவிழ்த்து கொண்டு மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமையும் விக்ரமாதித்யன் கதை நம்ம சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.